மாரியம்மன் கோவில் கொட்டாய் பகுதியை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு காலை வணக்கம். இவ்வளோ ஆசையா என்னை வரவேற்றதுக்கு மிக்க நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இருக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் வரும்போதே எங்கள் அரசாங்க அண்ணன் சொல்லிட்டு வந்தாரு, இந்த பகுதி வந்து எழுச்சியான பகுதி, நல்ல மக்கள்லாம் ரொம்ப ஆசையாக இருப்பாங்கன்னு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் பார்த்தோன்னே என்னை சிரித்து வரவேற்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இங்கே நான் போட்டி போடும் முதல் பெண் வேட்பாளர். பெண்களின் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, பசங்களுக்கு வேலை பிரச்சனை, இது ரெண்டு தான் நமக்கு முக்கியமான பிரச்சனை. அது அப்புறம் ஒரு போதை ஒழிப்பு, அந்த மது ஒழிப்பு மட்டும் இல்லாமல் கஞ்சா ஒழிப்பு. இப்போ வந்து புதுசாக ஒரு பிரச்சனை சேர்ந்துருச்சு. முன்னாடி வெறும் மது ஒழிப்பு தான் இருந்தது. எப்படி டாஸ்மாக மூடுறது, இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கஞ்சா ஒழிப்பு பிரச்சனை. கஞ்சாவை எப்படி ஒழிக்க போகிறோம், இல்லை போதைப் பொருள் பழக்கத்துலேருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோன்ற பிரச்சனை எல்லாம் வந்திருக்குது. இதற்கெல்லாம் வந்து நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். வருட கணக்காக யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தான் இதுக்காக அப்பலேருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணியா இருக்கட்டும், தண்ணீர் திட்டங்களை, அந்த உபரி நீர் திட்டங்களை எல்லாம் அறிவிக்க செய்தவரே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இல்லைன்னா அது மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிருக்கோம். காடு மேடுகளில் நடந்து இந்த திட்டங்களை அறிவிக்க செய்து தருமபுரி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க எல்லா முயற்சிகளையும் அவர் நடத்தி இருக்கிறாரு. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் என் வேலை. உங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்க எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களின் குரலாக உங்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன். குடிநீர் பிரச்சனை, பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த போதை கஞ்சா ஒழிப்பு, பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற எல்லா விஷயத்துக்காகவும் நான் முதல் குரல் கொடுப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்திற்கு உங்களை ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய் குலமே, நீங்களா எனக்கு பெருவாரியான வாக்குகளை நீங்க தான் போடணும். ஏன்னா உங்களுக்கான பிரச்சனைகளை தான் நான் பேச போறேன். சகோதரர்களுக்கும் என அன்பா கேட்டுக்கிறேன். உங்க வீட்டு சகோதரியாக என்னை நினைத்து கொண்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிக்க வேண்டி கேட்டுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் வருகிறார். அதுக்குண்டான தேர்தல். பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளான திமுக, அண்ணா திமுகவிற்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க சிந்திக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக உள்ளார்கள். அந்த கூட்டணியை சார்ந்த நமது சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நாம் அனைவரும் மாம்பழ சின்னத்தில் தான் நாம் வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுக எதிர்கட்சியான அந்த திமுகவிற்கு நீங்க வாக்களித்தால் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அவர்களுக்கு நீங்க வாக்களித்தால் அது வீணாகி போய்விடும் என்று சொன்னால் கிடையாது. இந்த தேர்தல் பிரதமருக்கான உண்டான தேர்தல். இது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல். அதனால் எதிர்கட்சிகளான மற்ற கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்தால் அது வீணாக போய்விடும், பிரயோஜனம் இல்லாத போய்விடும். இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிப்படை தேவைகளை அறிந்து அத்தனை திட்டங்களும் கொண்டிருக்கிறார்கள். ஜல்ஜீவன் திட்டம் வீடுதோறும் சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்க சொன்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இப்படி எண்ணற்ற திட்டங்களை அனைத்து மக்களுக்கும்
சென்றடையக்கூடிய திட்டங்களை கொடுத்து உள்ளார். அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையாக பிரதமராக வர உள்ளார்கள். அதனால்தான் நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்திற்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய வாக்கை மாம்பழம் சின்னத்திலே கேட்க இப்பொழுது நமது சௌமியா அன்புமணி அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார். எஸ் கொட்டாவூர் பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கிறேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு மாதன் எனக்கு பத்திரிகை கொடுக்க வந்திருக்கேன். இந்த ஊருக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் நானு பத்திரிகையை. 10 வருஷம் இருக்குமா? இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது வந்திருப்போம் இருப்பேன். இன்னைக்கு நம்ம பாஸ்கரனுடைய அரசாங்கத்தோடைய பெண் வேட்பாளராக தர்மபுரி மாவட்டத்தில் போட்டி போடுறேன். உங்க ஆசை நான் தேடி. ஏன்னா எனக்கு எல்லாருடைய கஷ்டம் தெரியும். இந்த ஊர்ல நான் அடிக்கடி வர்றதுனால நான் என் சொந்த ஊருக்கு எத்தனை முறை போறேன் கூட அதிகமா இங்க நான் வந்திருப்பேன். என்ன கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல குடிநீர் கஷ்டம், தண்ணியே கிடையாது. எல்லா ஊர்லயும் பிரச்சனை. எங்க போனாலும் தருமபுரியில தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்பயும் அந்த கஷ்டம் தொடர்ந்து இருக்கு. இருந்தாலும் ஒரு திட்டம், அதாவது இந்த தொகுதியில எப்படியாவது குடிநீரை கொண்டு வந்துடணும். ஏரி கட்டையெல்லாம் நிறைஞ்சிருந்தாதான், ஏரியும் குளமும் நிறைஞ்சிருந்தாதான் வீட்டுல தண்ணி வரும். அதுக்கு நிறைக்க வேண்டிய என்ன திட்டங்கள் இருக்கோ அதை எல்லாம் கண்டுபிடித்து அதை அரசாணையில வெளியிட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணி ஒரு சிலதுக்கு நிதி உதவியும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இன்னும் வேலை தொடங்கவில்லை. அதே போல சிப்காட் மூலம் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கும். அதற்காக தான் படிச்ச பசங்க, பெண்கள், படித்த ஆண்கள், அப்புறம் வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வேலை அதற்கும் நான் கேட்கிறேன். இதையெல்லாம் நான் போய் சேர்ப்பேன். இதெல்லாம் நான் உங்களுக்காக போய் கேட்பேன். ஏன்னா இதெல்லாம் டெல்லியிலயும் கேட்கலாம், சென்னையிலயும் கேட்கலாம். நீங்க எல்லாம் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பணி செய்யறதுக்கு தான் நான் எல்லாம் கேட்கிறேன். நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியல. அதை நான் சொல்றது கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன்னு உறுதி கூறுகிறேன். அப்புறம் பழக்கம் இப்ப தமிழ்நாட்டிலயோ சரி, தர்மபுரி எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா மதுவும், அதாவது முன்னாடி எல்லாம் நான் வரும்போதெல்லாம் வெறும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பெண்கள்லாம் மது கடையை டாஸ்மாக முடுங்க. இப்ப எல்லா பெண்களும் சொல்றது அம்மா முதல்ல அந்த கஞ்சாவை ஒழிங்கன்றாங்க. அந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது. நம்ம ஊர்ல எல்லாம் அதெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தா கடைசியில நம்ம ஊர்ல அது எல்லா கிராமங்கள்ல பரவி இருக்கு, பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது. இப்பேற்பட்ட விஷயத்த கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். இதற்கு ஒரே வழி எடுத்து போராடுவதுதான் நமக்கு ஒரே வழி. அதற்கு மாம்பழ சின்னத்துக்கு நீங்க அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க வேண்டும். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் நிறைய நல்லது நடக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், மாம்பழம் சின்னம் தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்னம். மாம்பழம் சின்னம் தான் அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய டாக்டருங்க வைத்தியமும் கிராமத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கும் கிடைக்கணும்னு கொண்டு வந்தா தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி. இதனாலதான் நம்மள பெரிய பெரிய டாக்டருங்கெல்லாம் நமக்கு வைத்தியம் பாக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நாம கொண்டு வந்தோம். அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டத்தையும் கனவு திட்டம் அதையும் நனவாக்கி விட்டோம். அப்படின்னா இந்தையும் நம்மளால பண்ண முடியும். காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டத்தையும் கண்டிப்பா கொண்டு வந்து நம்ம பகுதிகளை பக்கத்துல இருக்கிற ஏரி குளங்களை எல்லாம் தண்ணீரால் நிரப்ப பாட்டாளி மக்கள் கட்சியாலும் மாம்பழ சின்னத்தாலதான் முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாம் இந்த மாம்பழ சின்னத்துல வாக்கு செலுத்துமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் நாள் அன்னைக்கு மறக்காம இந்த உங்கள் வீட்டு பெண்ணான எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து சரி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மர நிழல்லாம். இந்த பசுமை தாயகத்தான் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மரத்தெல்லாம் சென்னையில என்ன பண்ணுவாங்க, சென்னை பக்கத்துல நிறைய ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ சாலை விரிவாக்கத்துக்காகவோ ஏதாவது பேருந்துக்காக அதை இரவோட இரவா வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நாங்க பசுமை தாயகத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு அழகா இந்த மர நிழலே எவ்வளவு அழகா அடையாளமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாங்க போராடிட்டு இருப்போம். ஒரு வெட்டப்படுகிற கூட இன்னொரு இடத்துல வச்சு உயிர் கொடுத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த எஸ் கொட்டாவூரை சார்ந்த நாகராஜ் அவர்களை
தெய்வமணி மாவட்ட செயலாளர் தெய்வமணி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர்கள் சிவன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இங்க இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்க அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக அனைத்து சகோதர சகோதரிகள் தாய்மார்களிடத்தில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்களிங்கள், வாக்கு கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.